ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சந்திரகலாவுக்கு கார்த்தி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சாம்புடிச்சேரி வந்து தன்னோட தங்கச்சி 2 சொட்டு கண்ணீர் விட்டதுமே தன்னோட தங்கச்சி எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா, ஏதோ சூழ்நிலை அவளை இப்படி தப்பு பண்ண தூண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. இதனால ராஜராஜன், ரேவதி, ரோகிணி எல்லாருமே சாம்புடிச்சேரி மேலே செம கோவத்தில் இருக்காங்க. சாம்புடிச்சேரி சொல்றாங்க, அம்மா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கான விளைவுகளை நீங்க சந்திக்கும் போது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் என் அக்காக்காக கட்டின தாலியவே தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். என் அக்கா தான் எனக்கு முக்கியம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் அக்கா கிட்ட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மயில் வாகனம் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி நீ இப்போதைக்கு எதுவுமே பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாம்புடிச்சேரி சொல்றாங்க, இங்க பாருங்க என் தங்கச்சி இந்த வீட்டில் தான் இருப்பா, யார் என்ன சொன்னாலும் சரி அவ என்னோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் மயில் வாகனம் ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி உங்க அம்மா துரோகின்னு தெரிஞ்சும் சின்னத்தைய கூடவே வச்சிருக்காங்க, என்ன பண்றது, அவங்க தங்கச்சி மேல வச்ச பாசம் அப்படி, அதனால அந்த பாசம் அவங்களுக்கு கண்ணு மறைச்சிருச்சு. அவங்களா சந்திரகலாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சின்னத்தையோட குணம் தெரிஞ்சு அவங்களும் நம்மள மாதிரி முடிவெடுப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு அவங்க சிவனாடியை பிரிஞ்சிருக்காங்க நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் கார்த்தி சொல்றாங்க, இனிமேட்டு நம்ம அத்தை கிட்ட சந்திரகலா இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல அவங்களுக்கு நம்ம மேலதான் கோபம் அதிகமாகிக்கிட்டே வரும். அதனால நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல. இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, அப்போ இப்படியே சித்தி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்போ உங்க சித்தி வந்து பஞ்சாயத்துல பேசி அந்த தாலியை கழட்டி வச்சுட்டாங்க, அப்பனா என்ன அர்த்தம், சிவனாண்டிக்கும் சந்திரகலாவுக்கும் எந்த ஒரு உறவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. உனக்கு என்ன ரேவதி பண்ணாங்க, பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி அத்தையை தூண்டி விட்டது யாரு, அந்த சந்திரகலா தானே. அதே மாதிரி நம்ம சந்திரகலா அத்தைக்கும் பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல. இது கேட்ட ரேவதி சொல்றாங்க, சூப்பர் கார்த்தி, இந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணோம்னா கண்டிப்பா சித்தியோட உண்மையான முகம் வந்து அம்மாவுக்கு தெரிய வரும், அவங்க எப்படி இதுக்கு சம்மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட சொல்ல. அப்பதான் கார்த்தி சொல்றாங்க, என் ஃப்ரெண்டோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம தான் இருக்காரு, பேசாம சந்திரகலா அத்தைய அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அத்தை கிட்ட பேசணும். ஆனா நான் பேச மாட்டேன், நான் பேசினேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி அவங்க தங்கச்ச வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் கார்த்தி இப்படி ஒரு பிளான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி என் மேலே உங்கள் அம்மா கோவம் தான் படுவாங்க, அதனால நீங்கள் தான் இதெல்லாம் பேசி உங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதி கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, இதான விஷயம், அம்மா கிட்ட நான் எப்படி பேசுகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சாம்புடிச்சேரி கிட்ட போய் பேசுகிறாங்க. அம்மா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி திடீர்னு வந்து பேசணும்னு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா சித்தி வந்து இப்போ சிவனாடிய பிரிஞ்சுட்டாங்க, இத்தனை வருஷமா அவங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம 10 வருஷமா அவங்க கழுத்துல அந்த தாலியும் தொங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பஞ்சாயத்துல பிரச்சனை பண்ணி அந்த தாலியும் சிவனாடி கையில கொடுத்துட்டாங்க, அப்பனா சிவனாடிக்கும் சித்திக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்படியே நம்ம சித்தியை வீட்டுல வச்சிருந்தா என்னமா அர்த்தம், அவங்களுக்கும் நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்றாங்க, அப்ப நீ என்ன சொல்ல வர, சந்திராவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா உங்க பொண்ணா இருந்தா இப்படி விட்டு வைப்பீங்களா, என்னதான் இருந்தாலும் எனக்கும் கார்த்திக்கும் காசை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்தவங்க தானே நீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து சாம்புடிச்சேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரகலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆஹா இவளுங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஏதோ ஒரு பிளானை போட ஆரம்பிச்சிருச்சிங்களே, எனக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சந்திர மனசுல நினைக்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாம்புடிச்சேரி சொல்றாங்க, ஆமா ரேவதி நான் கூட இப்படிலாம் யோசிக்கவே இல்லை, பரவாயில்ல நீ நல்ல விதமா தான் யோசிச்சிருக்க, நீ சொல்றதும் கரெக்டு தான், சிவனாடி கூட சந்திரா கொஞ்ச நாள் கூட வாழவே இல்லை, நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடியை தூக்கி போட்டுட்டு வந்துட்டா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் அவ கழுத்துல தாலின்னு ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு, அதுவும் இப்போ இல்லாம போயிடுச்சு. அப்போ என் தங்கச்சனை அப்படியே விட்டுருக்க கூடாது, அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாம்புடிச்சேரி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடி பாவி, உன் பொண்ணுங்க தான் ஏதோ சொல்லுதுங்கன்னா அதை கேட்டுட்டு எனக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வைக்க நீயும் முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம
சந்திரா வந்து ஒரு முடிவு பண்றாங்க. இனிமேட்டு நம்ம வாயை மூடிட்டு இருந்தா கண்டிப்பா மாப்பிள்ளையே கூட்டிட்டு வந்து நிறுத்திடுவாங்க, நம்ம ஏதாவது பேச வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சாம்பிச்சேரி கிட்ட சொல்றாங்க. இங்க பாருக்கா, எனக்கு கல்யாணம் எல்லாம் தேவையில்லை, இவ்வளோ நாள் நான் என்னோட வாழ்க்கையை தனியா கடந்துட்டேன், இனிமேட்டு நான் உன் கூடயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை கேட்ட சாம்பிச்சேரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும், அம்மா ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு நாளா உன்னை வளர்த்தல, அப்போ உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா தானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சந்திராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா சித்திக்கு சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்ப்போம், நம்மளுக்கு தெரிஞ்ச புரோக்கர் இருக்கார்ல, அவர்கிட்ட மாப்பிள்ளை போட்டோலாம் கொண்டு வர சொல்லுவோம், அவங்க நிறைய போட்டோ கொண்டு வருவாங்க, அதுல யாரு சித்திக்கு சூட் ஆவாங்களோ அவங்களே நம்ம சித்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா வாயில கையை வச்சு ரேவதியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ரேவதி வந்து மனசுல நினைக்கிறாங்க, இப்படிதானே எனக்கும் கார்த்திக்கு காசை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட எனக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்க, இப்போ அதே விஷயம் உங்களுக்கு திரும்புதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி அப்படி நக்கலை சந்திராவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சாம்பிச்சேரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் சீக்கிரமா புரோக்கர் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சாம்பிச்சேரி போயிடுறாங்க. அப்பதான் சந்திரா வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, என்ன ரேவதி, என்னைய பழி வாங்குறதா நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல சித்தி, நீங்க தான் சிவனாண்டி கட்டின தாலி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இதுல என்ன பழி வாங்குறதா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, எங்க பார் ரேவதி, என்னைய நீங்க சீண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், என் கழுத்துல இருக்கிற தாலியை கலட்ட வச்சுட்டீங்கல்ல, பாருங்க இது எல்லாத்துக்குமே நீங்க அனுபவிக்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி, நீங்க எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்போம், ஆனால் கூட இருந்துக்கிட்டே எங்கள் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சும் எங்கள் அம்மா உங்களை மன்னிச்சு வீட்டில் விட்டுருக்காங்களே, அதுக்கே நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும், ஆனால் அதை கூட மனசை எதுவுமே வச்சுக்காம எங்கள் அம்மாவை இன்னும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்களாம் எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சியாக இருக்க தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அப்போ தான் சந்திரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டத்தையே பார்க்க போகிறீங்க, நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் சரி அதெல்லாம் ஒன்றுமே வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாம்பிச்சேரியும் புரோக்கர் கிட்ட சொல்லி அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. நம்ம கார்த்தியை சொல்லவே வேணாமே, அந்த புரோக்கர் கிட்ட பேசி எப்படியோ அவங்க ஃப்ரெண்டோட சித்தப்பாவோட போட்டோவை வச்சிடுறாங்க. அப்பதான் கார்த்தியை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டில் சின்னத்தை இருக்காங்க, அவங்க கிட்ட சும்மா பொண்ணு பார்க்க வர மாதிரி உங்க சித்தப்பா நடிச்சாலே போதும், ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவங்களோட உண்மையான கேரக்டரை எங்க அத்தைக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த புரோக்கர் கிட்ட அவங்க சித்தப்பாவோட போட்டோவை கொடுத்துருப்பாங்க. நம்ம சாமுடிச்சரியும் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டோட சித்தப்பா ஃபோட்டோவை காட்டுறாங்க. அம்மா, இந்த மாப்பிள்ளை சித்திக்கு ரொம்பவே பொருத்தமாக இருப்பாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சாம்பிச்சேரி அந்த புரோக்கர் கிட்ட சொல்கிறாங்க, அப்போ இந்த மாப்பிள்ளையவே ஈவினிங் வர சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி வீட்டில் பிரச்சனை நடந்துட்டுருக்கு, ரேவதி கார்த்தி எல்லாருமே பழி வாங்குறதுக்கு ஒரு பிளானை போட்டு வச்சுருக்குங்க, எனக்கு 2வதா கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளையை வீட்டுக்கு வேற வர வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சந்திரா இந்த அளவுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க, எப்படியாவது அந்த மாப்பிள்ளையை வீட்டுக்கு வர விடாத மாதிரி நீங்கள் தான் தடுக்கணும், அக்கா வந்து முடிவு எடுத்துட்டா கண்டிப்பாக அதுலேருந்து பின் வாங்க மாட்டா, ஏன்னா ரேவதி இணைய வச்சு செய்கிறா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாத, என் பொண்டாட்டியவே பொண்ணு பார்க்க வரானா அவனை இந்த ஊரில் காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சந்திரகலா கிட்ட சொல்லிடுறாங்க. இது எப்படியோ நம்ம ரேவதி சந்திராவை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சந்திரகலாவோட ஆட்டம் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.